கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு தமிழ்நாடு லெவலில் முக்கியமாக, அப்புறம் அகில இந்திய அளவில் உள்ள சில செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இந்த புதிய தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஒரு மின்வெட்டு அசாதாரணமாக இன்றைக்கு காணப்படுகிறதாக செய்திகள் வருகின்றன. இன்றைக்கு சென்னையில் நான் இருக்கக்கூடிய பகுதியில் மின்வெட்டு இல்லை என்று சொன்னாலும் கூட பல்வேறு கொஞ்சம் ரூரல் ஏரியாக்களெல்லாம் கடுமையான மின்வெட்டு இருக்கிறதாக பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்றைக்கு கூட நம்ம உங்களுக்கு இந்த காட்சியை பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செம்பரம்பட்டு கிராமத்தில் 48 மணி நேரமாக மின்தடை, இரவில் சாலை மறியல் போராட்டம். எப்படிங்க இந்த சம்மரில் வீட்டில் ஃபேன் இல்லாமல் இருப்பாங்க? இப்போ இதை ஏசி போடுறவங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்க ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த ஏசியில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வசதி உள்ளவங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஏசிக்கு தகுந்தபடி எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி அடைச்சி அந்த அமைப்பையும் ரூமையும் கட்டியிருப்பாங்க. அப்போ அவர் வெளியே வந்தாகணும். ஃபேன் வச்சுருக்கிறவங்க ஃபேன் போட முடியாது. இப்போ என்ன கருமம் இது? இந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம சொல்ல தோணுது. அப்போ ஆட்சியாளர்களை நோக்கி நீங்கள் தான் இந்த புதிய ஆட்சி என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாரையும் போல நாமும் ஒரு குரல் கொடுக்கணும் போல தோணுது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இல்லை, பிரச்சனை அங்கே இல்லை, புதிய ஆட்சியில் இல்லை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக ஒரு நெருடல் ஏற்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நாளைக்குள்ள ஆட்சி பொறுப்பேற்று இப்போ இந்த சமீபத்தில் இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் வருதுன்னு சொன்னால், இது வேறு ஏதோ ஒன்று நமக்கு ஒரு சிக்கல் அடிக்கிற மாதிரி தோணலை? ஒரு சமிக்ஞைகள் கிடைக்கு. அப்போது இது அமைச்சர் சொன்னார், சில நபர்கள் செய்கிறது, சில நபர்கள் இல்லை, பல நபர்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது மாதிரி தோணுது. இதை யார் என்ன விஷயம்னு நம்ம கூறுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அரசு இதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை அவர்களுக்கு கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரிதான், எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க இன்றைக்கு ஒரே நேரத்தில் இப்படி செய்கிற அதாவது இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாகிறாங்கன்னா, இது அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறம் இன்மை அப்படிங்கிறது அல்ல விஷயம். அதையும் தாண்டிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இது குறித்து சிவில் சமூகங்கள் ஒரு ஆழமான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் இந்த புதிய அரசு என்று கேட்டுக்கொண்டு, சம்பந்தப்பட்டவர்கள், இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் நான் இந்த நேரத்தில் திரும்பவும் சொல்கிறேன். 6 மாத காலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தான் இன்றைக்கு ஒரு இடத்துல சிபிஎம்மினுடைய மாநில தலைவர் சண்முகமும் பேசியிருந்தார். 6 மாதம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது, 6 மாத காலம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கும் பொழுது, அதற்கு முன்னாலேயே டிஎம்கே ஐடிவிங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் அவர்கள் சேர்ந்தவங்கள்லாம் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருப்பது, ஃபால்ட் டு ஃபைண்டிங், குற்றங்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற மாதிரி போக்கில் செய்வது சரியான விஷயம் இல்லை. 4 வருஷம் கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளுக்கு மேலே தான் நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இதை தோழர் சண்முகமும் சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே இவர்கள் 6 மாதத்திற்கு பொறுத்திருப்போம், அவர்களை செய்ய விடுவோம். அதற்கு பின்னால் அவர்கள் எதுவும் அங்கே சரியாக செய்யவில்லை என்று சொன்னால், திருந்தவில்லை என்று சொன்னால், ஊழலின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு தயாராகும். அதற்கு முன்னால் அவசரப்பட வேண்டாம் என்ற ஒரு செய்தியையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதுபோல் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் இங்கே குறிப்பிட்டாகணும். நேற்று ஒரு தமிழ் தொலைக்காட்சியில் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில்
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி. அவர் தன்னை வயதானவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். வயதானவரும் கூட. அந்த எதிரால் உட்கார்ந்திருக்கிறது ஒரு ஊடகவியலாளர். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த கருத்தோட்டம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் அங்கே நெறியாளராக இருந்து கேள்வி பதில், இன்னொரு ஒரு ஊடகவியலாளர் பெண்மணியும் இருக்கிறார்கள். அப்போ இதை பேசும் பொழுது அந்த காங்கிரஸ் நிர்வாகி பேசிய முறை இருக்கதே, அது இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டுகிறார்கள் என்பது வேறு விஷயம். அந்த விடயங்களுக்குள் நான் செல்லவில்லை. ஆனால் இவர் இந்த பெரியவர் இருக்கார, அவர் இந்த ஊடகவியலாளரை பார்த்து பேசுவது, உட்காரு, நீ போ, நீ பேசாத, வாயை பொத்திக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது, வா போ, அப்படி அவன் இவன் என்று பேசுவது, ஏக வசனத்தில் பேசுவது. அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கூடுதலாக சொல்கிறதாக இருந்தால், அதாவது 1967 நீங்கள் செய்த தவறுனால தான் காங்கிரஸை வீட்டில் உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதற்கு பதில் சொல்லணும், சரியா தப்பான்னு சொல்லணும். இந்த மாதிரிலாம் கேட்காத, ஒன்று வீட்டில் உட்கார வச்சிருவாங்க, தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய அந்த விஷயங்களை அந்த மனிதர் செய்கிறார் என்று சொன்னால் இது சரியான போக்கல்ல. அவர் வயதானவர், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் வயது என்பது பண்பையும் நாகரிகத்தையும் கூடுதலாக கொடுப்பதாக இருக்க வேண்டும். அகங்காரத்தையும் மமதையும் கொடுப்பதாக இருக்கக்கூடாது. அதில் இன்னொரு செய்தி, நாம் எல்லோருமே வருத்தப்படக்கூடிய செய்தி. ஒன்று ஊடகத்தில் பேசக்கூடிய முறை, அதை தாண்டி இன்னொரு செய்தியை அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்க சட்டையும், அதாவது இது நாங்கள் போட்ட பிச்சை என்று சொல்லுகிறார். யாருக்கு போட்ட பிச்சை? இவரால் சொல்ல முடியுமா? அல்லது எந்த அமைப்பு போட்ட பிச்சையில் நாம் எல்லாரும் சட்டை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஜனநாயக உரிமை இவர்கள் போட்ட பிச்சையா? மிக மிக ஒரு அகந்தையான பேச்சு. சம்பந்தப்பட்டவர்கள், இந்த சம்பந்த கட்சியில் எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லாம் உண்டு, நிறைய தலைவர்கள் உண்டு. ஆனால் இதுபோல் இவர் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். அது பற்றியில் இந்த செயல்பாடு, இந்த பேச்சு என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதை ஊடகவியலாளர்கள் கூட, அவர் ரொம்ப குறுகி போயிருக்கிறார். அவர் பேர் நெல்சன். ரொம்ப குறுகி போயிருக்கிறாருங்கிற விஷயத்தை அந்த பெண்மணி மேனேஜ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது சரியான போக்கல்ல என்பதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். சிவில் சமூகங்கள் சார்பாகவும் இதை நான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்கஷனுடைய தரம் என்பது கீழே போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் இளைஞர்களும் அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு மாத்திரையில் பேசியிருக்காங்கன்னா அடுத்த 2வது மாத்திரைக்கு இவர்கள் போவார்கள். அதனாலேயும் இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு என்பதை சொல்லிக்கொண்டு, இன்னொரு செய்தி, புதிதாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கட்சியை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, அந்த கட்சியில் என்னென்னா சில முக்கியமான மேனிஃபெஸ்டோ மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதில் முக்கியமான மேனிஃபெஸ்டோவில் நமக்கும் உடன்பாடு உள்ளது. அநேகமாக இடதுசாரி கட்சிகள், ஜனநாயக சக்திகள் எல்லோருக்கும் உடன்பாடு உள்ளதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏராளமான மக்களினுடைய இந்த எஸ்ஐஆர் மூலமாக அவர்களுடைய அந்த வாக்குரிமையை பறித்த தேர்தல் ஆணையர் ஊப்பாவின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த ஒரு மேனிஃபெஸ்டோவில் ஒரு பாயிண்டாக வச்சிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அது நம்ம பாராட்டக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதுபோல் நீதிமன்றங்களை பற்றி பேசும்போது சில கேள்விகள் வைக்கிறாங்க பாருங்கள். நீதிமன்றங்களில் 1.55 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் ஏன் நிலுவையில் இருக்கின்றன என்ற கேள்வியை வைக்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றங்கள் ஏன் 175 நாட்கள் மூடப்படுகின்றன என்ற கேள்வியை வைக்கிறார்கள். இது எல்லா மனிதர்கள் மனதிலேயும், சிவிலியன்கள் மத்தியிலையும், மக்கள் மத்தியிலையும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. அதுபோல் சுமார் 33% நீதிபதிகள் ஏன்
மற்ற நீதிபதிகளினுடைய அதாவது உறவினர்களாக உள்ளார்கள் என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் உறவினர்களுக்கு சலுகை காட்டும் குற்றச்சாட்டுகளும் பரவலாக உள்ளன என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இன்றைக்கு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை வைத்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏகபோக கார்ப்பரேட்டுகளுடைய கட்டுப்பாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அந்த ஏகபோகம் என்பது குறைக்கப்பட வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்டில் சிவில் சமூகங்கள், இந்த நாட்டில் உள்ள சாதாரண மக்கள், இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தல் சொல்லக்கூடிய கோஷங்கள் அவற்றை எல்லாம் அதை சாரத்தை எடுத்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வைத்திருக்கிறார்கள். இது சாதாரணமாக போய்விடும் என்று நினைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்னால் கூட சென்னையிலும் மதுரையிலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய பெரும் ஊர்வலங்கள் நடைபெற்றன. இளைஞர்கள் என்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இது ஒரு அபாயமணி போல அரசுக்கு அடித்து கொண்டிருக்கிறது என்ற வகையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாகும் என்று கூறிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.